தலைநகர் டெல்லியில சிபிஐ முன்பு விசாரணைக்காக ஆஜராயிருக்காரு தாவேகா கட்சி தலைவரும் நடிகருமான விஜய். தலைநகர் டெல்லிக்காக செல்வதற்காக காலையிலே தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பி தலைநகர் டெல்லிக்கு போய் சென்றடைந்தாரு. அங்கிருந்து கார் மூலமாக சிபிஐ அலுவலகம் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் போய் சென்றடைந்திருக்காரு. அங்கே வழக்கத்திற்கு மாறா சிபிஐ அலுவலகம் முன்பு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதையும் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் கவனித்ததை பார்க்க முடிந்தது. காரணம் என்னன்னா, வழக்கமாக சிபிஐ ஒருவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தா அந்த விசாரணைக்கு அவங்க வரும்பொழுது சில முறைகளை கையாள்வாங்க. அதாவது அவர் பத்திரமாக சம்மனை பெற்ற நபர் நேரடியாக விசாரணை காலத்துக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை வழக்கமாக செய்வது வழக்கம் என்றாலும் கூட இந்த முறை தாவேகா தலைவர் விஜயுடைய வரவுக்காக சிறப்பான சில ஏற்பாடுகளை சிபிஐ அதிகாரிகள் செய்திருப்பதாகவும் சொல்லப்படுது டெல்லி வட்டாரங்கள். காரணம் என்னன்னா, எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, அவருக்கு கூடியிருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக விமான நிலையத்தையோ அல்லது சிபிஐ அலுவலகம் முன்போ வந்துடக்கூடாது என்பதில் கவனமாக பாதுகாப்பு கருதி ஏராளமான வழக்கத்திற்கு மாறாக ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததை காண முடிந்ததாக டெல்லி வட்டாரத்தினுடைய செய்தியாளர்கள் நமக்கிட்ட சொல்றாங்க. இது ஒருபுறம் இருக்க, திட்டமிட்டபடி குறிப்பிட்ட நேரத்துக்கு நடிகர் விஜய், தாவேகா கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களான புஷி ஆனந்த், அதேவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலரும் கூட போயிருக்காங்க. விஜயுடைய ஓட்டுநர் மற்றும் PA இவங்கெல்லாம் கூட போயிருக்காங்க அந்த விசாரணைக்கு. எந்த நிலையில் இந்த விசாரணை பல கேள்விகளை கேட்க போகிறாங்க சிபிஐ அதிகாரிகள். அந்த விசாரணை என்பது ஏறக்குறைய ஒரு 3 நாட்களுக்கு நடைபெறலாம் அப்படின்றது முதல் கட்டமாக தகவல்கள் வெளிவந்தாலும் கூட, ஒருவேளை ஒரே நாளில் கூட அந்த விசாரணையை விஜயுடைய தரப்பு விசாரணையெல்லாம் கேள்விகளை எல்லாம் கேட்டு முடித்துவிட்டு விசாரணைக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. விசாரணை பிறகு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாள போகிறாங்க அப்படின்றது கேள்விகள் ஒருபுறம் இருந்திருக்கிற நிலையில், விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் முன்வைக்க போகிற சில முக்கியமான கேள்விகள் எல்லாம் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் முன்வைக்கப்படுது. என்னன்னா, நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இறுதி முடிவை எடுத்தது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், கூட்டம் அதிகமாகிறது என்ற தகவல் வந்தபோது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார் என்பதான ஒரு கேள்வியும், மேடையில் இருந்தபோது பாதுகாப்பு அதிகாரியுடன் நேரடி தொடர்பு இருந்ததா என்பதான கேள்விகளும், கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த நிமிடங்களில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்பதான பல்வேறு விதமான கேள்விகளையும் கேட்க இருக்கிறாங்க. காயமடைந்தவர்கள் பற்றிய தகவல்கள் உடனடியாக தங்களுக்கு கிடைச்சதா, அப்போ நீங்க என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொண்டீங்க என்பதான ஒரு கேள்வி. அதே போல மேடையிலிருந்து பின்வாங்குங்கள், அமைதியாக இருங்கள் போன்ற அறிவுறுத்தல்கள் கொடுக்க முயற்சி செய்தீர்களா என்பதான சில விஷயங்களையும், கரூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஆகியவற்றிலிருந்து முறையான அனுமதிகள் எல்லாம் பெற்றுத்தான் இந்த கூட்டத்தை நடத்தின நீங்கள் சொன்னீங்களே, அதற்கான ஆவணங்களில் சில குளறுபாடுகள் இருப்பதாகவும் அதை பற்றிய கிளாரிஃபிகேஷன், அதை பற்றிய சில தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கும் சிபிஐ அதிகாரிகள் முனைப்பாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, கூட்ட அளவு, நேரம், பாதுகாப்பு போன்றவை காவல்துறையின் நிபந்தனைகள் முறையாக நீங்கள் பின்பற்றினீர்களா, பாதுகாப்பு பணியாளர்கள், தடுப்பு நுழைவாயில்கள் வெளியேற்றுவதற்கு போதிய வசதிகள் அங்கு முறையாக ஏற்படுத்தப்படாதது ஏன் என்பதான பல கேள்விகளையும், கூட்டம் திடீரென அதிகரித்ததை யார் கவனித்தார்கள், என்ன நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்பதான பல விஷயங்களான கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறாங்க. இத்தனை கேள்விகளையும் விஜயிடம் மட்டுமல்ல, விஜயினுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லோரிடம் தனித்தனியாக சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளை ஒருமித்த பதிலாக எல்லோருடைய மனநிலையும் ஒரே மாதிரியான பதில்கள் இருக்கிறதா என்பதான தொனியில் சிபிஐ தனக்கான பாணியில் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கேள்வி வளையங்களுக்கு தாவேகாவினர் என்ன முடிவுகளையும் என்ன பதில்களையும் சொல்ல இருக்கிறார்கள். அடுத்தடுத்தாக சிபிஐ விசாரணையுடைய அடுத்த விசாரணை எந்த மாதிரியான நிலை எட்டும் என்பதான பரபரப்பு தலைநகர் டெல்லியில் தொக்கி நிற்கிறது. தாவேகாவின் அடுத்த கட்ட மூவ்களும் சிபிஐயின் அடுத்த கட்ட விசாரணையின் விவரங்களும் போக போகத்தான் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.